என்றும் இல்லாத மாதிரி ஸ்பீடா இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த காலத்துல விஷயங்கள் மிகவும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கும். அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற இல்லைன்னு சொல்லி சொன்னால் பெரிய சிக்கல்ல போய் மாட்டிடுவோம். இந்த விஷயத்த ஒரு சீசை வச்சும் 2 எலிய வச்சும் 2 எலி சைஸ் உள்ள குள்ள மனிதர்களையும் உதாரணமாக கொண்டு ஒரு கற்பனை கதையை சொல்றாரு. சீசை தேடி 2 எலிகளும் 2 மனிதர்களும் 2 குள்ள மனிதர்களும் ஒரு கட்டடத்துக்குள்ள நகர்ந்து ஒரு அறைக்குள்ள சீஸ் இருக்கிறத கண்டுபிடிப்பினம். அது தங்களுக்கு எப்பயுமே பெர்மனண்டா கிடைச்சிடும் என்று சொல்லி மனிதர்கள் 2 பேரும் ஒரு எதிர்காலத்தை பற்றி திட்டமிடாமலாம ஒரு அச்சுறுத்தல் இல்லாமையும் இருந்திருக்கணும். ஆனா இந்த எலிகளோ அந்த சீஸ் குறைஞ்சொண்டு வாரதையும் அந்த சீஸ் பழுதடைஞ்சு போறதையும் அந்த சீஸ் மிஸ் ஆகி போறதையும் நோட் பண்ணி கொண்டு எதிர்காலம் சம்பந்தமா அலர்ட் ஆயிருக்கு. இந்த விஷயத்தின் தொடர்ச்சியான கதையில இந்த எலிகள் 2ம் அந்த சீஸ் முடிஞ்சா பிறகு பிரச்சனையை எப்படி கையாண்டுதண்டும், இந்த 2 மனிதர்களும் சீஸ் தீர்ந்து போனா பிறகு எப்படி சிக்கலுக்குள்ள மாட்டு சின்னம், அதுல 6 தப்பினது 6 தப்பில்லைன்ற விஷயம்தான் இந்த கதை சொல்லுது. இந்த புத்தகத்தின் ஃபுல் ரிவ்யூ நீங்க பார்க்கணுமெண்டா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த சேனல்ல போய் பார்க்க மறந்துடாதீங்க. நன்றி.